நீங்கள் ஏன் யாரையும் பேச விட மாட்டீங்க? உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ல வந்தாலுமே ஏன் யாரையும் பேச விட மாட்டீங்க? சூப்பர், நல்ல கொஸ்டின் சார். சார் எனக்கு பயங்கரமான லிசனிங் பவர். ஏன்னா அப்படி இருந்தனால தான் நம்ம இந்த லெவல் படித்து இந்த லெவல் வந்திருக்கோம். லிசனிங் பவர் இல்லாட்டி கிளாஸில் கவனிச்சு வச்சதே எழுதி நான் 10 மார்க்னா 5 மார்க் வாங்கிட்டு போயிருவேன். சரி, 10 மார்க்னா 8 மார்க் வாங்கிட்டு போயிருவேன் சார். லிசனிங் பவர் ஜாஸ்தி. அவங்க என்ன இன்டென்ஷனில் வர்றாங்கன்னு எனக்கு அவங்க இது பண்ணுறதுலேயே எனக்கு புரிஞ்சுக்குது. கெட்ட இன்டென்ஷனில் வர்றது தெரிஞ்சிருப்பேன். லேட்டஸ்ட்டாக எனக்கு விஜயமும் ஒரு சண்டையில் என்ன பண்ணுறான், எல்லா பேரும் கேர்ள்ஸ் எல்லாம் அங்கே வாங்க கூப்பிட்டு இவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் அதாவது இவர் கூட லவ் கண்டென்ட் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறது என் இமேஜை கெடுக்கிறதுக்காக பண்ணுறான். டக்குன்னு நான் அவனை தட்டி கேட்டு அவன் பண்ண தப்புக்கல நான் திருப்புறேன். இல்லை, உங்களுக்கு நல்லதுக்காக தான் வந்து திருப்புறாங்க சார் பிளைட்டை. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவருக்கு நல்லது நான் செய்ய வந்தேன் என்னை திருப்பிட்டாருன்னு சும்மா சொல்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும் இன்டென்ஷனு. அவர் சொல்ல வந்த இன்டென்ஷன் வேறு. ஓகேங்களா? அப்படி அவர் நல்லது பண்ணோம்னா என்னை கூப்பிட்டு தனியாக சொல்லியிருந்துருக்கலாம். ஓகேங்களா? பொண்ணுங்க கிட்ட கூட்டப்போ எங்கே பாருங்க, அவர் வந்து ரொம்ப இன்னசென்சியாக இருக்காரு, எல்லாத்தையும் ஒரே மாதிரி பேசுறாரு. ரீல்ஸ் எடுத்தா கூட பொண்ணுங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் அவர் ரீல்ஸ் எடுக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப அவர் அந்த பேசுறதுக்கும் நம்மளை தப்பாக பேசுறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு சார். ஸோ அவங்க பண்ணுறதுக்கு எனக்கு ஆரம்பத்திலே புரிஞ்சுது சார். ஒரு டாப்பிக்கை கொண்டு வர்றாங்கன்னா அது ஈஸியாக என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஸோ அதை நிப்பாட்டிட்டு என்னோட வாதத்துக்கு நான் போகிறேன். மற்றபடி லிசனிங் பவர் இல்லாமலாம் இல்லை சார். லிசனிங் பவர் எனக்கு ஜாஸ்தி சார். காலேஜில் படிக்கிறப்போ ஓடி வரட்டி போய் சீனியர்கிட்ட கேட்பேன், ப்ரொஃபஸர்கிட்ட கேட்பேன், அவங்க சொல்கிறத கேட்பேன், நோட்ஸ் எடுத்து படிப்போம். அப்படி தான் நம்ம வந்திருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறமுமே சோசியல் வாழ்க்கை பொது வாழ்க்கையிலுமே சின்ன குழந்தையா இருந்தாலும் நான் கருத்து கேட்கிறேன் சார். நான் ஒரு விஷயம் பண்ண போறேன் அப்படின்னா அவங்களுக்கு எந்த இதையும் பார்க்க மாட்டேன். டக்குனு என் கிளினிக் இருக்கு, ஒரு அக்கா க்ளீன் பண்ண வந்திருக்காங்க, நான் அவங்ககிட்டயும் ஐடியா கேட்பேன். அக்கா இந்த மாதிரி நான் இந்த மாதிரி பண்ண போறேன், இது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பேன். இவங்க நினைக்கிற மாதிரி நான் வந்து அவ்வளோ சாதாரண ஆள் கிடையாது, லிசனிங் பவர் இல்லாத ஆட்கள் கிடையாது. ஒரே விஷயத்த எங்க அப்பா இன்னும் கிண்டல் பண்ணுவாரு. ஒரே விஷயத்த உலகமுல்லா நீ டவுட் கேட்கலாடானாரு. அதான் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஏன்ட்ட வந்து கேட்கறேன்னு சொல்லி கூட எங்க அப்பா நிறைய டைம் திட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஹவுஸ்ல வந்து அவங்க என்ன இன்டென்ஷன்ல பேசுறாங்கன்றதை நான் ஆரம்பத்திலே கேட்ச் பண்ணிடுறேன். அதுதான் இப்போ இந்த விஷயம் அவங்களுக்கு.